வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது எவ்வளோ ஈஸியாக ஒரு லஞ்ச் மணி செய்யணுமோ அந்த மாதிரி ஒரு லஞ்ச் மணி ரெசிபி தாங்க இன்றைக்கி தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம். ஒரு சாதம் வடித்து ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு குழம்பு, ஒரு ஆம்லேட்டு, ஒரு பொரியல் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரு டயர்டாக இருந்தாலும் அன்றைக்கி இந்த ஒரு சிம்பிளாக லஞ்ச் மணி எடுக்கலாங்க. அந்த மாதிரி லஞ்ச் மணி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி நான் எடுத்துருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் செம்மீன் காஞ்சது நான் எடுத்துருக்கேன். இதை நல்லா வெதுவெதுப்பான நல்ல சுடுதண்ணியில் போட்டு கழுவி 2 தடவை எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். 2 மிளகாய் பெரிய மிளகானால நான் எடுத்துருக்கேன் காரத்துக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு. இப்போ இதை தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் ப்ரெஷரும் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்துருக்கேன் நாளைக்கு. அதையும் சேர்த்துக்காங்க. இது கூடவே ஒரு 10 ஜீரகம், 2 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு அதையும் சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா தேங்காய்க்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் போயிடுச்சு. தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நமக்கு குழம்பு இந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப போதுங்க. இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா தேங்காய் அரைச்சது நல்லா கைட்டை கொஞ்சம் எடுத்து விட்டு போட்டுக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரேடாக சேர்த்துறாதீங்க. இப்போ கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தாலே போதும். குழம்பு இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இந்த டயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க. அந்த இறால் போட்டு வச்சது கரெக்டாக இருக்குது. சிம்மில் போட்டுட்டு இதுக்கு சின்னதாக நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கரண்டி வச்சுருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் எடுத்து நீங்கள் தாளிச்சுக்கோங்க. எங்களுக்கு ரெண்டுக்குமே ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயத்தை வெங்காயம் வதக்கணும். ஒரு 2 வத்தல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்ப சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய அருமையான குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது இருக்கட்டும். சிம்பிளாக ஒரு பீட்ரூட் பொரியலுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இப்போ ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் காரத்துக்கு மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 ஜீரகம், உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு காய்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. சிம்மில் போட்டுக்கோங்க.
தண்ணிலாம் வந்துருச்சுங்க, காயுமே நமக்கு வெந்துருச்சு ஓரளவுக்கு. இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணியெலாம் வற்றின பின்னாடி இந்த டயத்தில் உப்பு இல்லைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான பீட்ரூட் பொரியலும் ரொம்ப ஈஸியான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெசிபி பார்த்துருக்கோங்க. இப்போ பீட்ரூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் போட்டுக்கோங்க. சிம்மில் போட்டுட்டு நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக எவ்வளோ பொடியாக வெங்காயம் நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளவு உங்களால் முடியுமோ. சும்மா ஒரு பிஞ்சு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், இதெல்லாம் முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சிம்மிலே போட்டுக்கோங்க. இது வேகட்டும். போட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. முட்டையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பக்கம் விருப்பப்பட்ட உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல சேர்த்துருக்கோம். இந்த பக்கம் உங்களுக்கு கலராக நல்லா வேணும்னா இந்த பக்கம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தூவி விட்டுக்குங்க. இப்போ நம்மளுடைய முட்டையும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். அருமையாக சிம்பிளான ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்தாச்சுங்க டக்குன்னு. இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளாக சாதம் வடித்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வைக்கிற மாதிரி ஒரு லன்ச் மணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நான் வச்ச லன்ச் மணி ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டு பொரியல், ஒரு முட்டை ஆம்லேட்டு, இன்றைக்கி நான் வச்ச குழம்பு மஞ்சள் பூசணிக்காயும் காஞ்ச இறால் இருந்தால் இந்த மாதிரி போட்டு ஒரு குழம்பு சட்டுன்னு வச்சு ஒரு லஞ்சு முடிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.